சபிக்கப்பட்டவன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய்ப் போன செடியைப் போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கர்த்தருடைய செய்தியை பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த செய்தி தீர்க்க தரிசன செய்தி அல்ல. இது அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் பிரயோஜனமாயிருக்கும் நடைமுறை செய்தியாகும். யூதாவின் குடிகள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் விடுகிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இல்லை. அவர்களுடைய ஜீவியத்தில் ஆசீர்வாதம் இல்லை. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தரும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. கர்த்தருடைய கிருபையும் உதவியும் ஒத்தாசையும் கிடைக்காவிட்டாலும் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று யூதாவின் மனுஷர் பேராசைப்படுகிறார்கள். சத்துருக்கள் யூதாவின் மனுஷர் மீது வருகிறார்கள். கர்த்தரும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. இந்த சூழ்நிலையில் யூதாவின் குடிகள் விக்கிரகங்களையும் தங்கள் சுய பலத்தையும் நம்புகிறார்கள். கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக மனுஷர் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனை நம்புகிறவர்கள் முறிந்து போன நாணலை நம்பி அதன் மீது சாய்ந்திருக்கிறவர்கள். முறிந்து போன நாணல் ஒருபோதும் யாருக்கும் ஆதரவாய் இருக்காது. யூதாவின் மனுஷர் தங்களுடைய பாவங்களை தங்களுக்கு புயபலமாக்கிக் கொள்கிறார்கள். தங்களுக்காக விக்கிரகங்களை செய்து அவற்றை நம்புகிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். தங்களுடைய கைகளின் கிரியைகளாகிய விக்கிரகங்கள் தங்களுக்கு உதவி புரியும் என்று நம்புகிறார்கள். கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு புயமாய் இருக்கிறார். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாய் இரும். ஏசாயா 33:2. யூதாவின் மனுஷரோ மெய்யான பலமான புயத்தை நம்பாமல் பொய்யான மாயையான புயத்தை நம்புகிறார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனை நம்பாமல் ஜீவன் இல்லாத விக்கிரகங்களை நம்புகிறார்கள். அவர்களுடைய இருதயம் கெட்டுப்போய் இருக்கிறது. தங்கள் வாயினால் கர்த்தரை துதிக்கிறார்கள். அவர்களுடைய இருதயமோ கர்த்தரை விட்டு விலகி போய் இருக்கிறது. நாம் துறவை நம்பி நீரூற்றை விட்டுவிடக்கூடாது. நமக்கு கர்த்தராகிய ஜீவ ஊற்று தேவை. துறவை நம்பி நீரூற்றை விட்டு விலகி போகிறவர்கள் மிகுந்த வேதனைகளை அனுபவிப்பார்கள். கர்த்தரை நம்பாமல் மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் மோசம் போய்விடுவார்கள். அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகி போகிறவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்தர வெளியில் கலரையாய் போன செடி ஒன்றுக்கும் உதவாது. அது கனி தராது, நிழல் கூட தராது. இப்படிப்பட்ட செடிகளை நம்புகிறவர்கள் மோசம் போவார்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு ஏமாற்றம் உண்டாகும். கர்த்தரை நம்புகிறவர்களோ செழித்திருப்பார்கள். கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களுக்கு நன்மைகள் வந்தாலும் அவர்கள் அதை காண மாட்டார்கள். அந்த நன்மையில் அவர்களுக்கு பங்கும் இருக்காது, பாத்தியமும் இருக்காது. வனாந்திரத்தில் செழிப்பான இடம் இருக்காது. வனாந்திரத்தில் தங்குகிறவர்கள் வறட்சியான இடங்களில் தங்க வேண்டும். கர்த்தரை நம்பாமல் மனுஷரை நம்புகிறவர்கள் வனாந்திரங்களில் உள்ள வறட்சியான இடங்களில் தங்குகிறவர்களைப் போல இருப்பார்கள். நல்ல நிலத்தில் வளர்கிற விருட்சங்கள் கனிதரும். நல்ல வயலில் பயிரிடப்பட்ட தானியத்தில் நல்ல விளைச்சல் உண்டாகும். தானிய அறுவடை அதிகமாய் இருக்கும். அந்தர வெளியில் கரளையாய் போன செடிக்கு அறுவடை காலம் இருக்காது. அவர்களை நம்புகிறவர்களும் ஏமாந்து போவார்கள். நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவருடைய கிருபையின் மீதும் இருக்க வேண்டும். நம்முடைய சுய நீதியையும் சுய பலத்தையும் நம்பினால் நாம் ஏமாந்து போவோம். கர்த்தருடைய கிருபையை நம்பாமல் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொள்கிறவன். அவனுடைய ஆத்துமா செழிக்காது. அவர்களால் தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுக்க முடியாது. இவர்களிடத்தில் இருந்து நன்மையான கனிகளை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் அந்தர வெளியில் வறட்சியாய் வளர்கிற செடியை போன்றவர்கள்.
இவர்களுக்கும் தண்ணீர் கிடைக்காது, இவர்கள் மற்றவர்களுக்கும் கனி கொடுக்க மாட்டார்கள். சபிக்கப்பட்டவனின் சுபாவம்: மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொள்கிறவன், கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன். மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனின் முடிவு: அவன் அந்தரவெளியிலேயாய் போன செடியைப் போல் இருக்கிறான், நன்மை வருகிறதை காணாமல் போகிறான். வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குகிறான்.